தாவேகா தலைவர் விஜய் மற்றும் நடிகை த்ரிஷா இவங்க 2 பேரும் இப்போ ஒன்னா திருமண நிகழ்ச்சியில கலந்துகிட்டு இருக்கிற விஷயம் தான் ஒட்டுமொத்த தமிழகத்தையே இப்போ அதிர வச்சிருக்கு. விஜய் அவர்கள் மற்றும் த்ரிஷா இவங்க 2 பேரும் ஒரே கார்ல 2 பேரும் ஒரே நிற உடையில 2 பேரும் ஒன்னா ஜோடியா வந்து கார்ல இறங்கி இப்ப ஒரு திருமண நிகழ்ச்சியில கலந்துகிட்டு இருக்கிறது மிகப்பெரிய அளவுல பேசும் பொருளாகி இருக்கு. இது மட்டும் இல்லாம விஜய் மற்றும் த்ரிஷா இவங்க 2 பேரும் ஒருவேளை 2வது திருமணம் பண்ணிக்கிட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரியும் சமூக வலைதளங்கள்ல இப்ப பல்வேறு கருத்துக்கள் பகிரப்பட்டு வந்துட்டு இருக்கு. இன்னைக்கு சென்னையில AGS தயாரிப்பு நிறுவனத்துடைய கல்பாத்தி சுரேஷ் அவர்களுடைய மகனுடைய திருமணமானது இன்னைக்கு சென்னையில மிக பிரம்மாண்டமா நடந்திருக்கு. இந்த திருமண நிகழ்ச்சியில தான் இப்போ விஜய் அவர்கள் பட்டு வேஷ்டி அணிஞ்சும் த்ரிஷா அவங்க பட்டு சேலை ஜோடியா வந்து இந்த திருமணத்துல கலந்துகிட்டு இருக்காங்க. ஏற்கனவே விஜய் அவர்களுடைய குடும்ப பிரச்சனையும் விஜய் அவர்களுக்கு நடிகையோட திருமணத்தை மீறிய உறவு இருக்கு அப்படிங்கிற மிகப்பெரிய குற்றச்சாட்டும் பெரிய அளவுல பரபரப்பா பேசப்பட்டு வந்துட்டு இருக்கு. இப்படிப்பட்ட இந்த நிலையில இவங்க 2 பேரும் இப்ப ஒன்னா ஜோடியா வந்திருக்கிறது அது எல்லாமே உண்மையா இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி தான் மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு. சமீப காலமா விஜய் அவர்கள் எல்லா நிகழ்ச்சியிலையுமே யாருமே இல்லாம தனியா தான் வந்து கலந்துகிட்டு இருக்காரு. ஆனா இப்ப இவ்வளவு பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கும் போது அதையெல்லாம் நிரூபிக்கிற வகையிலையும் வேண்டும்னே விஜய் அவர்கள் தன்னுடைய மனைவியை பழிவாங்கிறதுக்காக த்ரிஷா அவர்கள் கூட ஒன்னா வந்திருக்கிறதா பல்வேறு கருத்துகள் சொல்லப்பட்டு வந்துட்டு இருக்கு. கடந்த பிப்ரவரி 27ஆம் தேதி அன்னைக்கு தான் மனைவி சங்கீதா அவங்க அடுக்கடுக்கா பல்வேறு குற்றச்சாட்டுகளை வச்சிருந்தாங்க. இது மட்டும் இல்லாம இன்னும் வெளியே சொல்ல முடியாத பல அசிங்கமான குற்றச்சாட்டுகள் இருக்கிறதாகவும் அதையெல்லாம் வெளியே சொன்னா விஜய் அவர்களுடைய ஒட்டுமொத்த மானமும் போறது மட்டும் இல்லாம அவருடைய ஒட்டுமொத்த கெரியரும் கேள்விக்குறியாயிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டது. மேலும் இந்த விவாகரத்து விஷயம் வந்துட்டு தமிழக மக்கள் மத்தியில மிகப்பெரிய பூதாகாரமா வெடிச்சது மட்டும் இல்லாம எல்லார் மத்தியிலையும் மிகப்பெரிய அளவுல பேசும் பொருளானது. ஆனா இப்படிப்பட்ட இந்த நிலையில இது எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்காம இது தொடர்ற வகையில தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் வந்துட்டு இப்போ வேண்டும்னே நடிகை த்ரிஷா அவங்க கூட வந்திருக்கிறது எல்லார் மத்தியிலையும் பெரும் கோபத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கு. நேற்றைய தினம் கூட தஞ்சாவூர்ல தாவேகாவுடைய தேர்தல் பரப்புரை மற்றும் பிரச்சாரம் கூட்டமானது நடந்தது. இதுலயாவது விஜய் அவர்கள் தன்னுடைய விவாகரத்து பத்தியும் தன்னுடைய மனைவி பத்தியும் ஏதாவது பேசுவாரு அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்பட்டது. ஆனா அதை பத்தி எதையும் பேசாம வழக்கம் போல திமுகவை திட்டிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிட்டாரு. இன்னொரு பக்கம் தாவேகா தொண்டர்கள் எல்லாருமே விஜய் அவர்களுடைய மனைவிய ரொம்பவே அசிங்கமா திட்டிட்டு வந்துட்டு இருக்கிறது மட்டும் இல்லாம அவங்க திமுக அனுப்பிய ஆளு அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம பல தவறான வார்த்தைகளை சொல்லி பகிரங்கமா பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆனா இதையெல்லாம் பார்த்தும் கூட விஜய் அவர்கள் ஒரு வார்த்தை கூட பேசாம அமைதியா இருந்துட்டு இருந்த நிலையில இப்போ நடிகை த்ரிஷா அவங்க கூட ஒன்னா சேர்ந்து ஒரே கார்ல வந்து இந்த திருமண நிகழ்ச்சியில கலந்துகிட்டு இருக்கிறது அடுத்தடுத்த சந்தேகத்தையும் ஏற்படுத்தி இருக்கு. இது மட்டும் இல்லாம தாவேகா தலைவர் விஜய் மற்றும் த்ரிஷா இவங்க 2 பேரும் ஏற்கனவே திருமணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியும் சில கருத்துக்களானது இப்போ சமூக வலைதளத்துல பேசப்பட்டு வந்துட்டு இருக்கு. இதை பத்தின உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறதையும் இப்போ விஜய் மற்றும் த்ரிஷா இவங்க 2 பேரும் ஒன்னா வந்து ஒரு திருமண நிகழ்ச்சியில கலந்துகிட்டு இருக்கிறத பத்தியும் உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற முக்கிய வீடியோக்களை பார்க்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.